சொல்லியிருக்கிற பிதாவே அவர் சொன்ன முதலாவது சொன்ன வார்த்தை, முதலாவது விதைத்த விதை, மன்னிப்புன்ற விதை. மன்னிக்க வேண்டும். இந்த தருணத்துல கூட இந்த வார்த்தையை சொல்ல முடியுமானால், நாம் அவரை பின்பற்றுகிறவர்கள், இந்த சிலுவையினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் இந்த அற்புதமான இந்த செயலை செய்ய வேண்டும் என்று அவர் விதைத்து விட்டு சென்றார். மன்னிக்க வேண்டும் என்று அவர் விதைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை அவர் விதையாக இன்றைக்கும் அது தொடர்ந்து தன்னை நம்பி வருகிற பிள்ளைகளும், தன்னை சார்ந்திருக்கிறவர்களும், ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் இதை தொடர்ந்து வர வேண்டும் என்று கத்திருக்கார். அந்த இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். பிதாவே அவர்களுக்கு நன்றி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்படியானா சில வேலைகள்ல சிலரை குறித்து நாம் பார்க்கும்போது சில நேரங்கள் ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க. எல்லாம் சொல்லிட்டாங்களே, யோசித்து பார்க்கும்போது அவங்க தெரியாமதான் அப்படி பேசுறாங்க. அது எப்படி தெரியலன்னு சொல்லுவீங்க கேட்பாங்க. உங்களுக்கு தெரியல, இப்படி சொல்லக்கூடாதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோம். அது எப்படி தெரியலன்னு சொல்லுவாங்க. தெரியாமலா இதை பண்றாங்க, அதை பண்றாங்க. ஆனா தெரியல, இது சொல்லக்கூடாதுன்னு தெரியாததான் சொல்றாங்க, பேசுறாங்க. அது ஏற்று சொல்றாரு, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே பிதாவிடத்துல மன்னிப்பு சொல்றாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க. ஆனா முதலாவது விதைத்த விதை மன்னிக்க வேண்டும் என்று விதைத்து விட்டு போனார். மக்களுக்கு மகிமை உண்டாகும். அவர் எப்படி சொல்றாருன்னா, சங்கீதம் 126 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் எப்படி சங்கீதம் 126 அவர் எவ்விதமாக அதை விதைத்து விட்டு போனார். சங்கீதம் 126 எடுத்துவீங்க. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அப்போ அவர் எப்படி விதைத்தார்னா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அதை கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இதை சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டது. யார் எழுதினான்னு அதுல சொல்லப்படல. இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது அவர் சொல்றாரு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அதை அறுப்பார்கள். அப்படியான இயேசு கிறிஸ்து இதை கண்ணீரோடு விதைத்தார். கம்பீரத்தோடு இன்றைக்கு அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். அதை முன்னமே நமக்கு சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஆனபடினால கண்ணீரோடு நாம் ஒவ்வொருவருடைய ரட்சிப்பிற்காக, நாம் குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவர்கள் அல்லது மனம் திரும்பாதவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கூட சில மனம் திரும்புதல் இருக்காது, உலக பிரகாரமான செயல்கள், உலக பிரகாரமான சில காரியங்கள் இருக்குமானால் அவர்களுக்கு கண்ணீரோடு நாம் விதைக்கும் போது கம்பீரத்தோட நாம் அந்த செயலை நாம் அறுவடை செய்வோம். நாம் யாருக்காக அப்படி செய்கிறோமோ, என்னென்ன காரியத்துக்காக விதைக்கிறோமோ, கண்ணீரோடு நாம் விதைத்திருப்போம் என்றால், கண்ணீரோடு நம்ம ஜெபங்களை செய்திருப்போம் என்றால், கண்ணீரோடு நாம் வார்த்தைகளை சொல்லியிருப்போம் என்றால், அந்த பாரத்தோடு சில ஒரு பாரத்தோடு சொல்லியிருப்போம் என்றால் கம்பீரத்தோடு அறுவடை செய்வோம் என்பதை முன்னமே அவர் எழுதி வைத்திருக்கிறார்.